the common mistakes வந்து that's making us poor இல்லைனா வந்து not making us rich. இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்க்குறப்ப நிறைய வீடியோஸ் வந்து how to make $1 million, how to become a millionaire, billionaire அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கு. நம்ம அதை பார்க்குறோம், அதை பண்ணுறோம், பட் சக்ஸஸ் அதே மாதிரி வரமாட்டேங்குது. ரிப்பீட். அடுத்த வீடியோ பார்க்குறோம், திரும்ப பண்ணுறோம், சக்ஸஸ் வரமாட்டேங்குது. ஸோ இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், there are some mistakes that we are doing. பட் unfortunately பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து okay how to make a millionaire by avoiding these mistakes அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்க மாட்டேங்குது. இந்த ஸ்டெப்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயம், இதை நீங்க பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து our entire day வந்து இட்ஸ் நாட் ஃபில்ட் வித் ஒன்லி பாசிட்டிவிட்டி. எல்லாம் 100% எஃபிஷியன்சியில் நம்ம வேலை செய்ய போகிறதில்ல. காலையில் கொஞ்சம் எந்திரிப்போம், ஸ்லோவாக இருப்போம், அப்புறம் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை செய்வோம், திரும்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருப்போம், லஞ்ச் சாப்பிடுவோம், கொஞ்சம் தூக்கம் வரும், அதுக்கப்புறம் திரும்ப ஃபாஸ்ட்டாக இருப்போம், திரும்ப ஸ்லோவாகிடுவோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம், நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும் வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு the entire day வந்து இட்ஸ் a mixed collage மாதிரி. We have to know like what common mistakes that we are doing. ஸோ அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து we can tweak ourselves. So first thing வந்து never overthink guys. ஏன்னா this is one of the core points வந்து we lose our time. என்னை பொறுத்த வரைக்கும் time is equivalent to money. There is no other thing வந்து which is more invaluable than time. டைமுக்கு கொடுக்குற ஒரு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து வேற எதுக்குமே நீங்கள் ஆக்சுவலாக கொடுக்க தேவையில்லை. நீங்கள் டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேச்சுரலாக வந்து யூ வில் ஸ்டார்ட் பிகமிங் ரிச். எனக்கு வந்து 20 years முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனையோ வேலையில் வந்து ஓவர் டைம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நிறைய நாலேஜ் கூட கெயின் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ வேஸ்டட் லாட் ஆஃப் மை டைம். ஸோ அந்த டைம் எல்லாத்தையும் வந்து நான் என் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸியாக இருக்கட்டும், இல்லை வந்து டெக்னிக்கலாக ஏதாவது ஒன்று படிக்கிற விஷயமா இருக்கட்டும், அப்பெல்லாம் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து the life would have been tripled or 4 or 5 times வந்து it would have been bigger. Unfortunately the time is gone. And especially வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து you have a potential. நீங்கள் நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. we can become a billionaire, millionaire ஆகலாம், ட்ரில்லியனர் ஆகலாம், எலான் மஸ்கை பீட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சான்ஸ் இருக்குது. there is a real possibility and probability that you can do it, but there is no probability that you can go younger. ஒரு வயசு கூட உங்களால் வந்து எங்க ஆக முடியாது. the money வந்து you can make it any amount that you wanted, but you cannot buy 1 year back of your time. Time is very important guys. so அதை பேஸ் பண்ணியே வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, it actually changes the perspective of how you look things. next வந்து learn to say no guys. ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஸோ லேர்ன் டு சே நோ. அதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப கொடுக்காம நோ சொல்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் திங், பட் தட் இஸ் வாட் யூ நீட் டு ப்ராக்டிஸ். இதனால் வந்து யூ மே லூஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் சண்டை வரும், இதெல்லாம் வரதான் செய்யும். பட் திஸ் இஸ் த ட்ரிக். எவென்ச்சுவலி யூ வில் லேர்ன் டு டூ இட். நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா வயசு, தாத்தா வயசு, இவங்களுக்குலாம் வந்து 40 years 50 years ஆனதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து they know how to do it. ஒரு விஷயத்தை வந்து முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறப்ப அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். இந்த யங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நோ சொல்கிற ஹேபிட் அவ்வளோவா இருக்காது. இது நம்மளுக்கு இல்லை. இந்த சப்கான்டினென்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தானிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஈவன் அடுத்த ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் கூட இட்ஸ் சார்ட் ஆஃப் சிமிலர் திங். எல்லாம் இங்கே வந்து தான் இவங்களெல்லாம் பார்க்குறோம். நம்ம எல்லாருமே கொலோனியல் ரூல் இருந்திருக்கோம், பிரிட்டிஷ் ரூல் இருந்திருக்கோம் 300 years. ஸோ அதில் வந்து இந்த மேட் டு ஃபாலோ த மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் அந்த ஒரு கல்ச்சர்ல நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் கூட இப்போ என்ன பண்ணுது, நம்மள ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், அதை நீ செய்ய, ஃபாலோ பண்ணா உனக்கு நான் கிளாப் பண்ணுவேன். நீ ஃபாலோ பண்ணாமல் தேவையில்லாதெல்லாம் படிச்சேன்னா உனக்கு அங்கே எங்கே ஒரு மார்க்கும் கிடையாது, கிரெடிட்டும் கிடையாது. ஸோ அப்போ நேச்சுரலாக வாட் யூ பிகம் a குட் ஃபாலோவர். அப்போ இந்த குட் ஃபாலோவர் என்ன பண்ணுவான், சொல்கிற வேலையை செய்வான். குட் ஃபாலோவர் எங்கேயாவது வந்து நோ சொல்லுவானா, மாட்டான். அவன் சொல்கிற வேலையை செய்வான். எதாக இருந்தாலும் எஸ் தான். ஸோ லேர்ன் டு சே நோ. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த். நம்ம மூளைக்குள்ளார உட்காந்துட்டு ஒரு ஆள் வந்து நம்ம இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணால் அவன் லைஃப் மாறும், இதெல்லாம் நிறைய சொல்லுவான். இருந்தாலும் அந்த டேல வந்து நம்ம அதை செஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம உடம்புன்றது இன்னொரு ஆள். அவன் வந்து இங்கே சொல்கிறது எல்லாம் செய்யணும்னு அவனுக்கு அவசியம் கிடையாது. டயர்டாக இருந்துச்சுன்னா அவன் தூங்குவான். செய்யணும்னு சொன்னாலும் செஞ்ச வேலையை வந்து ஸ்லோவாக செய்வான், சரியாக செய்ய மாட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவனை வச்சு இவனை ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. அவங்க 2 பேரும் எனிமி ஆக்கிட விட்றாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்டாக வச்சிருக்கிறது தான் வந்து இட்ஸ் எ ட்ரிக். இவன் கேட்குற விஷயத்த இவன் சில நேரம் வந்து அக்ரி பண்ண சொல்லுங்க. கில்ட் இல்லாமல் காலைல தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராவாக கொஞ்ச நேரம் நான் தூங்கணும். அது எதுக்கு தூங்கணும், உடம்பு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு அது தேவை. ஸோ அப்போ உடம்பு வந்து சொல்லுது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ பிரெயின் என்ன சொல்லுது, இப்படின்னு தூங்கிட்டே தான் உருப்படாமல் போயிடுவேன் அப்படின்னு. ஒரு நாள் தான் தூங்குறேன், பட் அந்த ஒரு நாள் கூட அது விடுறது இல்லை. அந்த ஒரு நாளும் வந்து என்ன ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்கும் உடம்புக்கும் வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஹெல்த்தை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து உடம்பு வந்து இது கூட கோஆப்ரேட் பண்ணும். ஸோ அப்போ அதேமாதிரி இது கூட கோஆப்ரேட் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னா தேவையில்லாமல் வந்து இது கரிச்சு கொட்டாதீங்க. தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு மேலே வந்து ஒரு கில்ட் கான்ஷியஸ் கொண்டு வராதிங்க. இப்படியே நீ பண்ணுறதா உருப்படாமல் போயிடுவா, அப்படி பண்ணுவேன்ட்டு. இன்றைக்கி நீ தூங்குனியா, தூங்கி நல்லா தூங்கு, எந்திரிச்சியா, சரி நாளைக்கு காலைல 2 நாள் எந்திரிச்சு கரெக்டாக ஜிம்முக்கு போயிடும் அப்படி சொல்லுவோம். மூளை சொல்கிறத வந்து உடம்பு செய்கிறதுக்கு அந்த ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ தட்ஸ் a thing. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காலையில் எந்திரிக்கிறது வந்து இட் ஆக்சுவலி சேஞ்சஸ் எவ்ரி திங் guys. கரெக்டாக 6 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 மணிக்கு முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன்.
அந்த 6 மணிக்கு அப்புறம் நான் எந்திரிக்கிறேன். டிப்பிக்கலாக எந்திரிக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னு இருக்கும். அதே சமயத்தில் இன்னொன்று என்ன இருக்கும், சரி காலை எந்திரிச்சோன்னா ஜிம்முக்கு போகலாம், வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இருக்கும். இப்போ கவனிச்சுன்னா அது ரெண்டுத்துலையும் ஒரு பக்கம் நல்லா ஃபன்னாக இருக்கும், தூங்குறது சுகமாக இருக்கும், அந்த காற்றுல அப்படின்னு நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் காலை எந்திரிச்சு ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அது வந்து ஒரு போரிங்கான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை எப்படி வந்து என்னால் செய்ய முடியும்? அதே சமயத்தில் வந்து அதை நான் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. காலை எந்திரிக்கிறப்ப எக்ஸைட்டடாக எந்திரிப்பேன். காலங்காலத்தில் எந்திரிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பெஷலாக தேவை கைஸ். ஸோ எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் எத்தனை பேர் வந்து ராகுல் சூப்பராக பண்ணுறீங்க, ராகுல் எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தங்க நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை கேட்டுட்டு ஒரு உண்மையாக ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுக்குறாங்க, அதை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றப்ப அதை கேட்கறது நிஜமாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். அதே மாதிரி தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அது வந்து இப்போ நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதும் 2 வருஷம் பார்க்குறதும் ஒரே பணமாக தான் இருக்கும். அதே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ போட்டிங்கன்னா அது எப்படி வேணாலும் போகும். ஸோ அப்போ காலை எந்திரிக்கிறப்ப ஒரு த்ரில்லாக இருக்கும், ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பயம் இல்லை, சம்டைம்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ், பட் எனிவே வி நாட் கோனா கெட் அஃபெக்டட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரை டு ஹேண்டில் எமோஷன்ஸ் கைஸ். நீங்கள் யார்கிட்டையும் உங்களோட எமோஷன்ஸை காட்டணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஒன்லி திங் இஸ் லைக் சே நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நோ ஒன் கேர்ஸ், அவங்களுக்கு அவங்களோட ஓன் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து சம் பீப்புள் வந்து வில் ஈவன் ஃபீல் ஹாப்பி. ஸோ மோஸ்ட் கேசஸ் வந்து ஜஸ்ட் ஹசல், ஜஸ்ட் யுவர் கேம் யுவர் பிளேயிங். கஷ்ட நஷ்டம் வரதான் செய்யும், எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் சோஷியல் மீடியாவில் அப்படிலாம் சொல்லிட்டு தேவையே கிடையாது. ஃபோக்கஸ் ஜஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் டோன்ட் அனௌன்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஃபினிஷ் லைன் கிட்டக்க போகிறீங்க, தொட போகிறீங்க அப்படின்றத தவிர யூ டோன்ட் நீட் டு ஹேவ் டு அனௌன்ஸ் டு எனி ஒன் கைஸ். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், they not gonna add any value. யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்ம கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து வாட் வேல்யூ, பாசிபிள் வேல்யூ that they can add. ஸோ எனக்கே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷிப்பிங் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி அவங்க யார் இன்வெஸ்ட் பண்ண போகிறா, இல்லை வந்து அவங்க யார் வந்து என் கம்பெனியில் பார்ட் டைமாக ஃப்ரீயாக வேலை செய்ய போகிறா. தி அனௌன்ஸ்மெண்ட் இஸ் நாட் நீடட் கைஸ். அண்ட் மோஸ்ட் கேசஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கிடைக்கும். அந்த அட்வைஸ் வந்து வில் கம் ஃப்ரம் அன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள். தே மேபி எல்டர்ஸ், நம்மளுக்கு எல்டர்ஸாக இருப்பாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, கொலீக்ஸாக இருப்பாங்க, லைஃப் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க, இவங்க எல்லாருமே இருப்பாங்க. தே மே ஹேவ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்டோ இல்லை சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேரோ லவ்வோ நம்ம மேலே இருக்கும். அதனால் வந்து நம்ம மேலே இருக்க அக்கறையில் சொல்லுவாங்களே தவிர, பட் அந்த பிஸ்னஸ்க்கான வேலிடான ஒரு ரீசன் இருக்காது. டெக்னிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காது. ஹவு குட் இட்ஸ் கோனா பி. லெட்ஸ் சே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நான் யார்கிட்டயே சொல்லணும் அப்படின்னா யூ ஃபைண்ட் அ குரூப் ஆஃப் பீப்புள் இன் லிங்க்டின். ஸோ அதே பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்கிட்ட இருங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். தே வில் கிவ் யூ மோர் வேலிட் பாயிண்ட்ஸ். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்கக்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா வந்து த டைம் ஸ்பெண்ட் இஸ் அ வேல்யூபிள் டைம். ஈவன் இன்னைக்கு வரைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடு, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரியும் நான் அந்த கம்பெனி ரன் பண்ணுறேன், என் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, இதில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ தான் தெரியும். கம்பெனியில் எவ்வளோ ரெவென்யூ அதெல்லாம் தெரியாது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஒன் திங் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பணம் செலவு பண்ணுறது வந்து நான் பிளைண்டாக சொல்ல மாட்டேன், செலவு பண்ணாதீங்க அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். செலவு பண்ணுறது வந்து இஃப் இட் இஸ் ஆக்சுவலி கிவிங் யூ லாட் ஆஃப் ஹாப்பினஸ், அந்த ஹாப்பினஸ் வந்து யூ டர்னிங் இன்டு ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா கோ அண்ட் டூ இட். பட் அதுக்காக வந்து வரவுக்கு மீறி செலவு பண்ணாதீங்க. எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறது வந்து நான் ரொம்ப செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு எப்படின்னா ஐ ஆல்வேஸ் செட் அ டார்கெட். நான் வந்து பெருசாக செலவு பண்ணுறோம், சின்னதாக செலவு பண்ணுறோம், அதை நான் பண்ணுறதுக்கு முன்னாடியோ பண்ணதுக்கு அப்புறமோ எனக்கு வச்சிருக்க ஒரு டார்கெட் வச்சுருப்பேன், அந்த டார்கெட் நான் அச்சீவ் பண்ணுறேன். ஸோ ஐ டோன்ட் கேர் அவங்களுக்கு அதை சொல்லணும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஊதாரியாக செலவு பண்ணுறேன்னா சரி ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் செலவு பண்ணுறதுனால வர ஹாப்பினஸ் இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஐ கேன் ப்ரொபல் திங்ஸ் மச் ஃபாஸ்டர். நான் ஒரு மாதம் உட்காந்து படிக்க வேண்டிய ஜாவா ஸ்கிரிப்டை ஒரு வாரத்தில் முடிச்சிருவேன். ஸோ அதுக்கு என்ன நான் ப்ரைஸ் கொடுப்பேன்னா, நீ இப்போ ஒரு பைக் வாங்கிக்கோ, இட் மே பி a bigger thing. பட் அந்த ஒரு வாரத்தில் நான் படித்து முடிச்சதை வச்சு மிச்சம் இருக்கிற 3 வாரத்தில் ஐ ஸ்டார்ட் மேக்கிங் மணி மச் குயிக்கர். ஸோ 3 வாரத்தில் வந்து ஐ would have become an experienced guy with few projects done. And also I always set a return on investment. இப்போ நான் ஒரு பைக் வாங்குறேன், கார் வாங்குறேன் அப்படின்னா இதில் நான் ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வச்சிருவேன். யூடியூப்ல இந்த வீடியோஸ் நீ பண்ணிவிடு, உனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்ணிவிடு, யூடியூப்ல உனக்கு இவ்வளோ ரெவன்யூ வரணும், இதை பண்ணு அப்படி சொல்லிட்டு ஐ செட் அ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ வந்து யூ கேன் ஸ்பெண்ட் இட். லேர்ன் டு இன்வெஸ்ட். இன்வெஸ்டிங் வந்து வெரி அடிக்டிவ் கைஸ். ஸோ அதனால் வந்து லேர்ன் டு இன்வெஸ்ட். யூ டோன்ட் ஹேவ் டு ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சின்ன விஷயம், சின்ன ப்ராக்ரஸ் வந்து வில் கிவ் யூ சார்ட் ஆஃப் லைக் ஒரு அடிக்டிவ் ஃபீல். தட் அடிக்ஷன் இஸ் ஆக்சுவலி குட். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் செலவு பண்ணுறப்பே வந்து த வே யூ கால்குலேட்டர்ஸ், லெட்ஸ் சே நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் ஒரு ஷூ வாங்குறது, அந்த 10,000 நான் கொண்டு போய் கேக் டோக்கனாக வாங்கினேன் அப்படின்னா வந்து 3 months வந்து அது 5,000 ஆகிடும். அந்த 5,000 எடுத்துகிட்டு போய் நான் இன்னொரு ஷூ வாங்கிக்கலாம், இல்லை ஒரு 10,000 வாங்கிட்டு இன்னொரு ஷூ வாங்கிக்கலாம், 5,000 கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யூ ஸ்டார்ட் திங்கிங். தட் கால்குலேஷன், தட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து வில் ஹெல்ப் யூ கைஸ். ஏன்னா ஒரு 20 years வந்து நான் இப்போ பின்னாடி போய் அந்த இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்போ நான் கொடுத்துருந்தேன்னா இப்போ அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 to 7 times வந்து I would have been in a better position. I think that's about it guys. We'll catch up again in another video. Thank you so much and cheers.